தந்தை, மைந்தன், தூய் ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜபகாரியில் வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பயணம் செய்கிறார்கள். அப்படி பயணம் செய்கிற பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக மோவாபியர்கள் எழும்புகிறார்கள். ஆனால் இந்த மோவாபிய ஜனங்கள் எத்தனை பேர் இவர்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட இஸ்ரவேல் ஜன கூட்டத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போறாங்க. இவங்க இருக்கிற ஜனத்தொகை அதிகமா இருக்குது. மாடு எப்படி ஒரு புல்லை மேய்ஞ்சிட்டு போகுமோ அதே போல இந்த ஜனங்க நம்ம மேய்ஞ்சிடுவாங்க, நம்மளை அழிச்சிடுவாங்க என்று சொல்லி அந்த இடத்துல அந்த மோவாபியர்கள் பயப்படுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அந்த மோவாபியருக்கு பாலாக்கு என்ற அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு அந்த பயம் இருக்குது உள்ள. அப்ப அந்த பயம் இருக்குதுன்னா அந்த ராஜா என்ன பண்றான், பிலேயாம் என்ற ஒரு குறி சொல்ற ஒரு மனுஷனை அழைத்து கொண்டு வரான். அது என்னன்னு சொல்லி, நீ யாரை சபிக்கிறியோ அவங்க சாபமா இருக்கும், யாரை ஆசிர்வதிக்கிறியோ அவங்களுக்கு ஆசீர்வாதம், இது எனக்கு தெரியும். நீ என்ன பண்ண, எங்களுக்காக இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிச்சிடு, அப்போ நாங்க எளிமையா நாங்க வெற்றி பெற்றுடுவோம் என்று சொல்லி அந்த பிலேயாம் என்ற அந்த குறி சொல்ற மனுஷனை இந்த பாலாக்கு ராஜா அழைச்சு வரான். ஆனா அந்த பிலேயாம் சொல்றான், கடவுள் எனக்கு என்ன சொல்றாரோ அதான் நான் சொல்லுவேன். கடவுளுக்கு மிஞ்சி நானே பொய்யோ உண்மை எதுவும் செய்யவும் மாட்டேன். கடவுள் எனக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ அதை தான் நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி தீர்க்கமாக சொல்லுகிறான். ஆனாலும் கூட அந்த பாலக்கு ராஜா என்ன செய்யறான், இந்த மனிதனை அழைத்து வருகிறான். அப்ப அழைத்து வரும்போது அந்த மனுஷன் கடவுளத்துல ஜெபம் பண்றான், கடவுளை நோக்கி பேசுறான். அப்போ கடவுள் அவனுக்கு என்ன பேசணும், என்ன சொல்லணும் என்று சொல்லி வெளிப்படுத்துறாரு. அப்ப கடவுள் என்ன வெளிப்படுத்தினார்னு சொன்னால் அதை நான் பார்க்கிறேன். 24 அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. அப்ப இங்க பார்க்கிறோம், கடவுளுடைய எண்ணம் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது, ஆனா அந்த பாலாக்குடைய எண்ணம் சபிப்பது. ஆனா இந்த இடத்துல அந்த பிள்ளையம் என்ன செய்யறான், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறான். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் போது கடவுள் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களை அந்த இடத்துல சொல்றான். அப்ப அது சொன்ன மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அதே என்னாகமம் 24 அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, எகிப்திலிருந்து அவனை கொண்டு வந்த கடவுள் அவனுக்கு காட்டெருதின் பலம் போல் இருக்கிறார். தன் பகைஞரான ஜாதிகளை அவன் பட்சிப்பான், அவர்கள் எலும்புகளை நொறுக்கி விடுவான், அவன் அம்புகள் உருவ பாயும். அப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது எகிப்திலிருந்து அவனை கொண்டு வந்த, அப்ப எகிப்திலிருந்து அவர்களை இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்த கடவுள் அந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறான், காட்டெருதின் பலத்தை போல் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த ஜெபத்தியானத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு காட்டெருதின் பலத்தை போல இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணைவராய் இருக்கிறார், அவர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் எல்லா தீமைகளிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆம் எனக்கு அன்பானே, இந்த நாளிலே கடவுள் நமக்கு காட்டெருதின் பலத்தை போல இருக்கிறார். அப்போ அவருடைய குமாரனாகிய இயேசு ஆண்டவர் நமக்கு துணைவராய் இருக்கிறார், காட்டெருதின் பலத்தை போல இருக்கிறார். எதற்காக, இனி நாம பாவம் செய்யாதபடிக்கு, இனி பிசாசு நம்மை கிட்டி சேராதபடிக்கு, இனி பாவத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு, இனி பிசாசின் செயல்பாடுகள் எதுவும் நமக்குள்ளாக வராதபடிக்கு, பாவத்தினால தண்டனைக்கு ஆளாகாதபடிக்கு, பிசாசு நம்மை பிடிக்காதபடிக்கு கடவுள் அவருடைய குமாரனாகிய இயேசு மூலமாக நமக்கு பலமாய் இருக்கிறார், நமக்கு துணைவராய் இருக்கிறார். அந்த இயேசு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மோடு இருக்கிற பொழுது நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம், நாம போகிற எல்லா இடத்திலும் நமக்கு மேன்மை. ஆம் எனக்கு அன்பானவர்களே, நமக்கு காட்டெருதின் பலமாய் இருக்கிற இயேசு ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம், அவருக்குள்ளாக வாழ்வோம். அவர் நம்மை ஆஸ்வதிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை வழிநடத்துவார், அவர் நம்மை உயர்த்துவார். இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வாழ வளர தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பரமபிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம்.
இந்த சந்தோஷமான நேரத்தில் கூட இந்த காணொலி வழியாக நம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் பாருங்க கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் காட்டுறதின் பலத்தை போல அவர்களோடு கூட இருந்தீர். அதே போல எங்க வாழ்க்கையில எங்களுக்கு காட்டுறதின் பலத்தை போல எங்களோடு இருக்கும்படியாக எல்லா தீங்கு, எல்லா மோச நாசம், எல்லா கவலை கண்ணீர்களுக்கு மத்தியிலிருந்து நீர் எங்களை பாதுகாக்கும்படியாக நீர் எங்களோடு கூட நிலைத்திருக்க வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்தினால, உம்முடைய ஒத்தாசையினால நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறப்பதற்கு, எல்லா இடத்திலும் மேன்மையா இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் தயவாய் கண்ணோக்கி பார்த்து எங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிக்கும்படியாக, கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை கண்டு தோண்டு போய் இருக்கிறாங்க. எல்லாரையும் நீதானே கண்ணோக்கி பார்ப்பீராக. எல்லாருக்கும் பலத்தை, தைரியத்தை கொடுத்து உங்க சாட்சியில ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.